வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு 300 ரூபாய் மானியத்தோட என்ன செய்து கிடைக்குது அப்படிங்கிறது தான். இது அரசாங்கத்தினுடைய ஒரு சூப்பர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎம் உஜ்வாலா ஃப்ரீ கேஸ் ஸ்கீம் 2026. இன்னும் விறகடுப்பில் தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கோமா, கேஸ் அடுப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயந்தான் இது. இந்த திட்டம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு முற்றிலும் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் இத்திட்டம் 2026 வரைக்கும் செஞ்சிருக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கேஸ் சிலிண்டருக்கு ரூபாய் 300 அப்படிங்கிறது மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் யார் எல்லாம் பங்கு பெறலாம், பயன்பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திட்டத்தினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு புதிய கேஸ் இணைப்பு வாங்க வேண்டும் என்றால் டெபாசிட், அடுப்பு, ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 5000 ரூபாயிலிருந்து 6000 வரைக்கும் செலவாகும். ஆனால் இந்த உஜ்வாலா 2.0 திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் பெண்களுக்கு இது எல்லாமே இலவசம்தான். டெபாசிட் அப்படிங்கிறது ஃப்ரீ. அப்போ டெபாசிட் ஃப்ரீனா கேஸ் சிலிண்டருக்கான செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அதே மாதிரி முழு செட் இலவசம். கேஸ் அடுப்பில் இருந்த ஃபஸ்ட்டு ரிஃபில்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், இலவசமாக கிடைச்சிடும். ரெகுலேட்டர் எல்லாமே. ரூபாய் 300 மானியம். இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் வீதம் ஆண்டுக்கு 12 சிலிண்டர்களுக்கு வங்கி கணக்கில் என்ன செய்யுது, அரசு வரவு வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தை விலையை விட இது குறைவான விலையில் கிடைக்கும். விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்னு சொன்னால், 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அந்த வீட்டில் வேறு யாருடைய பெயரிலும், அதாவது கணவரோ பெற்றோர் பெயரிலோ கேஸ் இணைப்பு இருக்கக்கூடாது. முன்னுரிமை அப்படின்னு பார்க்கும்போது, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், SC ST, வேறு MBC, அத்தியோதயா அண்ணா யோஜனா அட்டைதாரர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வனப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது அளிக்கப்படும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னதுன்னா, விண்ணப்பிக்க செல்லும்போது ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். 18 வயதுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும். ரேஷன் கார்டு அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய, அதாவது குடும்ப அட்டை இருக்கணும். அதற்கு அடுத்தது ரேஷன் கார்டு இல்லாவிட்டாலும் சுய உறுதிமொழி பத்திரம் அளித்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது, மானியம் பெறுவதற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் கணக்கு எண் மற்றும் IFSC குறியீடு இருக்கணும். புகைப்படம் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 5 முறைகளின் மூலமாக என்ன செய்யலாம், நம்ம விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக என்ன செய்யணும், இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணணும். அப்புறம் முகப்பு ஃபஸ்ட்டு பக்கத்தில் அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் அப்படிங்கிற பட்டன் என்ன செய்யணும், கிளிக் செய்யணும். அதுக்கடுத்த இந்தியன் பாரத், இந்த மாதிரி HP, இதில் எந்த நிறுவனத்தை நம்ம